கேரளாவில் ஒருத்தர் ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படியே ஃபைனல் அப்படியே இதாகி படுக்கை விட்டு எழும்பவே முடியாது. அப்போ அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இந்த ஐயாவுடைய ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து. அப்போ அந்த கடிதம் எழுத அந்த வியாழ வெள்ளிக்கிழமைனா அதிகமாக அந்த நாட்கள் தான் ஜெபிப்பேன். ஏன்னா வியாழக்கிழமை ஐயாவோட ப்ரோக்ராம் போகும். அதனால் அந்த 2 நாட்களும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இந்த ஃபோன் காலுக்காக காத்து கொண்டே இருப்பேன். அப்போ அந்த சகோதரனுக்கு வந்தது. அப்போ உடனே நான் என்ன செய்தேன், அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினேன். உங்களுக்கு அடுத்து வியாழக்கிழமை நான் ஜெபிப்பேன், அப்போ நீங்கள் சுகமாவீர்கள் என்று சொன்னேன். அப்போ அந்த வியாழக்கிழமை நான் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் அவருடைய அந்த ஃபைனல் அந்த இதில் இருந்து அவர் எழும்பி அவர் நடந்து சுகமானவருக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கடிதங்கள்லாம் வாசிக்கிற நேரம் ஆச்சரியமாக இருக்கும். தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் என்ன செய்கிறான்னு நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கோம். அதுதான் மிக முக்கியம் பாருங்க. அப்போ அந்த கடிதம் போய் சேர்ந்து அந்த வியாழக்கிழமை நான் 4 மணிக்கு 5 மணிக்கு அந்த உட்கார்ற நேரத்தில் அவர் எழும்பி அவர் நடந்தார் என்று சொல்லியிருக்கிறார். ராமின் சொல்லும். அப்போ பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அம்மா இல்லையா? அதுதான் அங்கே சொல்கிறார், ஸ்திரீ உன் விசுவாசம். ஆமாம், அவருக்கு நினைக்கவே முடியாது. கட்டில் பெட்டில் கிடக்கிறாரு. டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க, முடியாது, ஃபைனல் கோட் போனால் அவ்வளோதான், எழும்ப முடியாது. என் ஆண்டவர் எலும்ப செய்கிறவராக இருக்கிறார், உயிரடைய செய்கிறவராக இருக்கிறார். ஆமாம், விழுந்து போன எலும்புகளை என்ன செய்கிறான், உயிரடைய செய்கிறவர்கள். நீ விரும்புகிறபடி உனக்காக இருக்கிறது. நீ என்ன விரும்புனியோ இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, உங்கள் தொழில் விஷயமாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் விரும்புகிறீர்களா, அதை கர்த்தர் இந்த நாளில்